புரட்சித் தலைவி அம்மாவை வணங்கி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களையும் வணங்கி நம்முடைய கழகத்தினுடைய மூன்றாம் தலைமுறையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்கின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்களினுடைய ஆணையை ஏற்று அவர் அறிவித்திருக்கின்ற நம்முடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளர் என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் திரு பி சந்தான கிருஷ்ணன் அவர்களை இந்த நல்ல நேரத்தில் நான் இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். மற்றும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள், குறிப்பாக இந்த பகுதி கழகத்தினுடைய குளத்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் திரு சந்திரசேகர் அவர்கள், மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் என் அன்புக்குரிய அண்ணன் திரு பட்வேல் சாரதி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பெயர்களை எல்லாம் நான் நம்முடைய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ராஜீவ் கணேஷ் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் படிப்பார்கள். கூட்டணியை சேர்ந்த திரு தட்சிணாமூர்த்தி பிஜேபி அவர்களும், திரு கணேஷ் கண்ணன் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் அவர்களும், திரு எழில் மண்டல தலைவர் அவர்களும், மற்றும் பாராளுமன்ற கட்சி ஜிவி சுப்பிரமணியன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள், திரு கணினி செல்வம் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களும், திரு பெருமாள் அவர்கள் பகுதி செயலாளர், திரு முத்துக்குமார் அவர்கள் மாவட்ட அவர்களும், திரு கற்பகம், திரு விஜய் அவர்கள், திரு அமமுக பகுதி செயலாளர் அவர்களும், தஞ்சை பிரகதீசன் அவர்களும், மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களும் அவர்களை வரவேற்க உங்கள் அனைவரும் இந்த கடிதத்தில் அவர் கொஞ்சம் கடைகளில் எழுதினாலும் என்னால் படிக்க முடியல. வரும் கூட்டங்களில் நிச்சயமாக அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், நம்முடைய கழகத்தை சார்ந்த முக்கிய இந்த பகுதியின் வட்டக்கழக செயலாளராக நிலையில் கொண்டிருக்கின்ற எஸ் உமாவதி அவர்களே, டெல்லி அவர்களே, திரு சந்துரு அவர்களே, திரு சதீஷ் அவர்களே, திரு வினோத் வினோத்குமார் அவர்களே, திரு நாகப்பன் அவர்களே, துணை செயலாளர் அக்கா திரு சாந்தி அவர்களே, மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சரஸ்வதி நாககுமார் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு
மிக முக்கியமான தேர்தலை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற தேர்தல். உள்ளபடியே நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக நாட்டை சீரழித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசாங்கம் இந்த நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கின்றது. மீண்டும் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள தமிழகத்திலே இன்றைக்கு முதல்வராக தமிழகம் முழுவதும் பாடுபடுத்தியாச்சு. இன்றைக்கு மீண்டும் முதல்வராக நான் வருவேன் என்று இந்த தொகுதியிலே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கிடக்கின்றது. நம்முடைய பொதுச் செயலாளர் தினந்தோறும் பல்வேறு கருத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா டெலிவிஷன் மூலியமா பல ஊர்களிலே ஒவ்வொரு நாளும் புதிய கருத்துக்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் அவர் எடுத்து கூறிக்கொண்டே வருகிறார். முதலிலே நீங்கள் உண்மையாக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு எங்கேயோ கொள்ளையடிக்கப்பட்ட காசையெல்லாம் கொண்டு வந்து இங்கு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு பண முடிப்புகளாகவும் பொருட்களாகவும் கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நம்முடைய சகோதரர்களே, கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளே, உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் மக்களை சென்று நீங்கள் வாழ்ந்து கேளுங்கள். இதே மக்களால் நான் மக்களுக்காகவே என்று வாழ்ந்து மறைந்த அம்மா ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் ரூபத்திலே அவர்கள் மனதிலே இருக்கின்றார்கள். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பயனுள்ள திட்டங்களாக இருக்கின்றன. நீங்கள் அந்த திட்டங்களை கொண்டு நீங்கள் வாக்கு சேகரிங்கள். அதே போல் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சியை தந்தவர் நம்முடைய எடப்பாடியார். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு மக்கள் பேசுகிறாங்க. மக்கள் அவர் ஆட்சி செய்த காலமே நல்லா இருந்தது, இவங்க ஆட்சிக்கு வந்துதான் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எடப்பாடியார் ஆண்ட காலத்திலே எவ்வளவு துன்பங்கள் அவருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு துன்பங்களாக எதிர்கட்சி அந்தஸ்திலே உட்கார்ந்து கொண்டு அவர் அவ்வளவு துன்பங்களை கொடுத்தார். சிட்டிக்க போடுற நேரத்தில் ஆட்சியை கலைப்பெற்றிருக்கிறார். ஆனால் அவரால் முடிந்ததா? 4.25 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கான ஆட்சியை தந்தவர் நம்முடைய எடப்பாடியார். இவர்களை போல சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய கொடுத்தார்கள். ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் சரிவர செய்யவில்லை. இதே போல் நீங்க முக்கியமா வாக்கு சேகரிக்க போகும் பொழுது நாம் இந்த மாவட்டம் முழுக்க, இந்த குளத்தூர் முழுக்க கிட்டத்தட்ட 17 தெருமுனை கூட்டங்கள் நாம போட்டிருக்கோம். ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களிலும் இவர்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, எந்தெந்த வரியெல்லாம் இவர்கள் உயர்த்தினார்கள், இவர்கள் அடித்த கொள்ளைகள் எவ்வளவு, நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் அடித்த கொள்ளைகளுடைய பட்டியலெல்லாம் கொண்டு போய் நம்முடைய கவர்னர் மாளிகையிடத்திலே எவ்வளவு 4 லட்சம் கோடி அளவிலே ஊழல் செய்த பட்டியலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, மக்கள் விழிப்புடன் தான் இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து காசு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ வாங்குவாங்க, அது அவர்களுடைய காசு, அவர்களை ஏமாற்றி பிடுங்கிய காசு, அது வாங்குவாங்க. ஆனால் நாம ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, அதே போல் கூட்டணி கட்சியில இருக்கின்ற முக்கிய தலைவர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, உண்மை பேசுபவர்கள், நாம நல்லதே செய்பவர்கள், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே பிறந்தவர்கள் நாம. அதனால் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம எந்த இடமும் இல்லை. நாம் அப்படி தூய்மையா மக்கள் பணி செய்யறதுக்காக நம்ம காத்திருக்கோம். ஆகவே நான் சொல்வதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான ஒரு வேட்பாளர், சாதாரண தொண்டனாக உயர்ந்து இன்றைக்கு நாங்கள்லாம் பல்வேறு தருணங்களில் பார்ட்டி ஆஃபீஸில் பார்த்துருக்கோம். அம்மாவுக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தவர், அவர் கவுன்சிலராக இருந்து திறம்பட பணியாற்றியவர், பல்வேறு பொறுப்புகளை அமர்ந்தவர், எல்லோரிடத்திலும் நெருங்கி பழகக்கூடியவர், மூத்த நிர்வாகிகள் தலைமை கழகத்திலும் சரி, குறிப்பாக நம்முடைய எடப்பாடியார் அவர்களுடைய பார்வையோடு ஆசையோடு இன்றைக்கு உங்கள் முன் உங்களை நம்பி வேட்பாளராக இன்றைக்கு அவர் களம் காண்கிறார் என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய உழைப்பை 100% அவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் எல்லோரையும் அறிவேன். ஒருத்தரும் நீங்க எப்படியெல்லாம் வேலை செய்வீங்க என்றதை நான் உள்ளபூர்வமாக நேரடியாக பார்த்தவன்.
உங்களுக்குள்ளே எத்தனை வேட்கை இருக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும், நம்முடைய கழக ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதை நினைவாக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் மக்களை சந்திங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இவன் காசு கொடுக்குறான், அவன் காசு கொடுக்குறான், ஓட்டை விலைக்கு வாங்கிட்டான், பூத்திய செட்டில் விலைக்கு வாங்கிட்டான், எதையும் கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையா இருங்க. வாக்காளர்களை போய் வீடுதோறும் சந்திங்க. நீங்க இருக்க உண்மையை பேசுங்க. 1000 பொய்கள் அவர்கள் பேசட்டும், உண்மையை மட்டுமே நாம செய்ய இருக்கின்ற பாருங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் பாருங்க, நாம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை அப்படியே உள்டாவா காப்பி பண்ணி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மீண்டும் நம்ம ஜெயிச்சு வருவோம்னு இவங்க ஆசைப்படுறது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு இருக்க ஸ்டாலின், நான் உண்மையாவே சொல்றேன், அவருக்கு உண்மையாவே தேர்தல் பயம் வந்துவிட்டு. என்றைக்கு எடப்பாடியாக அவர்கள் முதலிலே நம்முடைய வாக்குறுதியெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அறிவிச்ச உடனே அவருக்கு ஜுரம் வந்துவிட்டது. அதனாலதான் அவர் 5000 என்ற மேஜிக்கை ஃபாலோ பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 8000க்கு ஒரு ஸ்லிப்பு தகந்து அந்த மேஜிக் உள்ள வராரு. இவங்க எல்லாருமே ஓட்டு வாங்கி ஜனங்களை நடுத்தருவில் நிறுத்தத்துக்காக தான் இவங்க ஓட்டு கேட்கறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, உறுதியாக மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நாம ஓட்டு கேட்கிறோம். அதே போல் நம்முடைய எடப்பாடியார் மீண்டும் அரியணையில் ஏறினார். அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் மக்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன். இந்த நேரத்திலே நாம் மிகுந்த உற்சாகத்தோடு எல்லா விடுபட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் நம்முடைய கழக ஆட்சி வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையோடு இருக்க வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வேட்பாளர் திரு பி. சந்தான கிருஷ்ணன் அவர்கள் மாபெரும் வெற்றி அனைவரும் பாடுபட வேண்டும். கூட்டணி கட்சி தோழர்களோடு நான் ஒரே ஒரு கருத்தை தான் இந்த நேரத்தில் சொன்னேன். அனைத்து கூட்டணி கட்சி தோழர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து நாம் நிச்சயமாக களத்திலே நிற்போமானால் வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2.5 கோடி தொண்டர்களை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழக காவலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்டு இந்த உங்கள் முன் வந்து ஊர்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமைக்கும் பாசத்துக்கும் போட்டிகளுக்கும் வணக்கத்துக்குரிய அருமை சகோதரர் சந்தான கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்திருக்கின்ற வட சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், ஏழை பங்காளன், எல்லோருடனும் சமத்துவமாக பழகின்ற அருமை சகோதரர் திருமங்கலம் மோகன் அவர்களே, அருமை சகோதரர் கொளத்தூர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணியினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களே, உங்கள் கழகத்தினுடைய கண்மணிகளே, தொண்டர்களே, தாய்மார்களே, இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்திலே என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாமானியனும் தலைவனாகலாம். ஒரு தொண்டை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி, இந்த தொகுதியிலே அவருக்கு இணையாக, அவருக்கு ஈடுபடுத்தும் வகையிலே ஒரு சாமானிய தொண்டனை நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நம்முடைய சகோதரர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள். ஒரு பைபிளிலே ஒரு சம்பவம் என்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வேதாகமத்திலே கோலியாத் தாவீது கதை நிறைய பேருக்கு தெரியும். கோலியாத் என்பவன் அசூர பலம் கொண்டவன், ஒரு பாலஸ்தீனிய நாட்டின் போர் வீரன். அவனை யாரால் வெல்ல முடியவில்லை. இஸ்ரேலிய மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருந்தான். என்னை வெல்ல யாருமே இல்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார், உறக்க பேசினார். அப்போது ஆடு மேய்க்கின்ற தாவீது என்ற சிறுவன் அந்த அரக்கனை, அசுரனை கவனில் கல் வைத்து வீழ்த்திய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கு யார் நமது எதிராளி என்பது பிரச்சனை அல்ல, யார் நம் முன்னே நிற்கிறார் என்று பிரச்சனை இல்லை. அது ஸ்டாலினாக இருக்கட்டும், அவருடைய யாராக இருக்கட்டும், நம்முடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் இது போன்ற சாதாரண தொண்டனை வைத்து அவரை வீழ்த்த முடியும் என்பதை தொண்டர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கழகத்தினுடைய தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட சந்தான கிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய தொண்டர்.
கவுன்சிலராக இருந்து தன்னுடைய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து சட்டமன்ற வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்டு மக்களால் நன்மதிப்பை பெற்று பெருவாரியான மக்கள் ஆதரவை பெற்றவர். நீங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். குளத்தூர் தொகுதியிலே வேட்பாளராக இவர் போட்டியிட விண்ணப்பிக்கவில்லை. இவர் கேட்கவில்லை. ஒரு நள்ளிரவு 12:30 மணி அன்னைக்கு எங்களுடைய தலைவரிடமிருந்து அழைப்பு வருகிறது. அந்த ஸ்டாலின் என்ற அரக்கனை வீழ்த்த, நரகாசுரனை வீழ்த்த கண்ணனாக வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை வேட்பாளர் அறிவித்தார். நண்பர்களே, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார் வருகின்ற மே 4ஆம் தேதி நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கும். ஸ்டாலின் என்கின்ற நரகாசுரனை சந்தான கிருஷ்ணன் என்ற கிருஷ்ணன் வீழ்த்துவான். இது உண்மை, நடக்கும். நீங்கள் எல்லாம் இன்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மிக சிறந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்கிறார்கள். உண்மை அதுவல்ல. பத்திரிகைகளும் ஊடகங்களும் இப்போது தேர்தல் அறிவித்த பிறகு சொல்கிறார்கள் தமிழகத்தை ஆளப் போடுகின்றது NDA தலைமையிலான அரசு, தமிழக அரசு, புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி இங்கு வரப்போகிறது. நம்முடைய அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியுடைய நண்பர் பேசினார். நம்முடைய தமிழக இந்தியாவை உலகத்தின் வல்லரசாக ஆக்குகின்ற பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்திற்கு ஆற்றியுள்ள பணிகள் ஏராளம். அந்த மாபெரும் மனிதர்களுடைய உதவியோடு இங்கே தமிழகத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலான அம்மா ஆட்சி வந்தால் பல்வேறு நலத்திட்டங்களும் பல்வேறு உதவிகளும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளும் கிடைக்கும். நம்முடைய நாட்டிற்கு 10 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆண்டில் கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இந்த சாதனையை யாரும் நிறைவேற்றவில்லை. ஏழை மாணவர்கள், கிராமப்புறத்திலே படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்ற 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்று அது 10% இடஒதுக்கீடாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான NDA கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய புரட்சி தலைவர். அவர் சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் மிக்கவர். அன்பான சகோதரர்களே, நீங்கள் வாக்கு சேகரிக்க போகின்ற போது சிலர் உங்களிடம் கேட்கலாம், இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்களே, இதை நிறைவேற்ற உங்களிடம் ஏது படும் என்று கேட்கிறார். நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்திலே நல்லாட்சி நடத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் 2020 உலகமே பயந்து அச்சுறுத்தலை ஆட்பட்ட கொரோனா நோய் காலத்திலே இந்த தமிழகத்தை கட்டிக்காத்து தமிழக மக்களை பாதுகாத்து உலகத்திற்கே முன்மாதிரியாக நிர்வாக திறமை மிக்க தலைவனாக விளங்கியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த தலைவனால் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை குறைந்த தலைவனால் நம்முடைய வாக்குறுதிகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றிக்கு அதிகாரம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழும். நாம் அனைவரும் நம்முடைய NDA கூட்டணியில் உள்ள தலைவர்கள், தோழர்கள், தொண்டர்கள் ஒருவரை கூட விடக்கூடாது. ஏனென்றால் இந்த தொகுதி, குளத்தூர் தொகுதி, இந்திய அளவிலே இந்த கவனம் பெற்ற தொகுதி. ஒரு தலைவனை எதிர்த்து ஒரு சாதாரண தொண்டன் போட்டியிடுகிறார். ஒரு மாபெரும் அசுர பலமிக்க முதல்வரை எதிர்த்து ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண தொண்டன் போட்டியிடுகிறார். ஆகவே மக்களே, நீங்கள் வந்து தமிழக மக்களிடம், இந்த தொகுதி மக்களிடம் பேசுகின்ற பொழுது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுக்கு தேவை ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய, ஏழை மக்களோடு எப்போதும் இருக்கக்கூடிய, ஏழை மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய சமத்துவ சமுதாய சிந்தனை உள்ள ஒரு சாதாரண தொண்டன் வேண்டுமா? இல்லை, அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கின்ற கட்டிடங்களை இடித்துக் கொண்டு புதிய கட்டிடங்கள் கட்டிவிட்டு 1000 கோடிக்கு இங்கு செய்திருப்போம் என்று மக்களை ஏமாற்றிவிட்டு குளத்தூரை மழைக்காலங்களில் குளத்தூராக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் வேண்டுமா என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டும் கேள்வி சொல்லி, இந்த நல்ல மனிதனை, சாதாரண மனிதனை, ஏழை மக்கள் எப்போது கூட்டாலும் ஓடி வருகின்ற தலைவனை, பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக மக்களுடைய உணர்வோடு வண்டி கலந்து செயல்படுகின்ற தலைவனை தேர்ந்தெடுங்கள் என்று உங்கள் பாதம் பணிவு கேட்டு டக்குன்னு போகும்.